இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா கூலி. படத்தோட ஒன்லைன் என்னன்னா, நம்ம ரஜினிகாந்த் ஒரு மேன்ஷன் வச்சு நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நேரத்துல தான் அவர் ஃப்ரெண்ட் சத்யராஜ் இறந்து போயிட்டதா நியூஸ் வருது. எல்லாரும் அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டதா சொல்றாங்க. ஆனா அவர் கொலை செய்யப்பட்டிருக்கான்ற விஷயம் நம்ம ரஜினிகாந்துக்கு தெரிய வருது. கடைசியா சத்யராஜோ விசாகப்பட்டினம் ஹார்பர்ல ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருக்க சைமன் கிட்ட தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதனால அங்க வர நம்ம ரஜினிகாந்தோ அவரோட நண்பனை கொண்டது யாருன்னு கண்டுபிடிச்சாரா, உண்மையா ரஜினிகாந்த் யாரு, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவே முழு படத்தையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீன்ல அண்டர் கவர் காப்பா இருக்கிற நம்ம பழனிசாமியும் விசாகப்பட்டினம் ஹார்பர்ல ஒரு வருஷம் கூலியா வேலை செய்யறாரு. அங்க நம்ம சைமனை பத்தி கலெக்ட் பண்ண டீடைல்ஸ் எல்லாத்தையும் அவங்க உயர் அதிகாரி கிட்ட சொல்றாரு. அதாவது சைமனோ கிங் பின்ற லாஜிஸ்டிக் என்ற பேர்ல 99 வருஷம் கவர்மெண்ட் கிட்ட இருந்து இந்த போர்ட்டை லீஸுக்கு எடுத்து நடத்திட்டு வராரு. அந்த லாஜிஸ்டிக் மூலம் தங்கம் எலக்ட்ரானிக்ஸை கடத்துறது மட்டும் இல்லாம அவங்க ரொம்ப முக்கியமா லக்ஸுரி வாட்சஸை அவங்க கடத்துறாங்க. அதே மாதிரி புதுசா வர லேபர்ஸ்க்கு மெடிக்கல் செக்அப்னு சொல்லி ஹெல்த் செக் பண்றாங்க. ஆனா எதுக்கு செக் பண்றாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஐயப்பன்ற ஒருத்தர் தான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சரக்கு செக்அப் பண்றதெல்லாம் பாத்துக்கிறாரு. கார்த்தி லேபர் மேனேஜ் பண்ணிக்கிறாரு. நம்ம சரவணனும் டிரான்ஸ்போர்ட்டை பாத்துக்கிறாரு. அப்ப அவரோட உயர் அதிகாரியோ பழனிசாமி கிட்ட 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கான்ஸ்டபிளோ அண்டர் கவர் காப்பா உள்ள போனாரு. ஒரு வருஷத்துக்கு அவர் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எந்த தகவலும் இல்லை. ஒருவேளை நீங்க அவரை கண்டுபிடிச்சீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்றாரு. அதுக்கு பழனிசாமியும் சைமனுக்கு அடுத்தபடியா தயானன்னு ஒருத்தங்க இருக்கான். அவன் தான் மொத்த போட்டையும் இப்ப பாத்துக்கிறான். அந்த மாதிரி ஏதாவது ஆள் அங்க இருந்தா நிச்சயமா அவன் போட்டு தள்ளியிருப்பான். ஏன்னா அவனுக்கு எதிராக யார் வந்தாலும் அவன் போட்டு தள்ளிடுவான். பாடி கூட கிடைக்காது. அடுத்து பழனிசாமியும் சைமனை பத்தி எனக்கு எந்த தகவலும் கிடைக்கல. ஏன்னா அவன் எப்பயாவது தான் வருவான். அவனுக்கு ஒரே பையன் அர்ஜுன். அவனுக்கு இந்த கடத்தல் பிசினஸ்ல எந்த வித இன்ட்ரெஸ்டும் இல்லை. அதனால அவன் ஒரு கஸ்டம் ஆஃபீஸரா இருக்கான். அவன் தான் கவர்மெண்ட் சைட்ல இருந்து அவங்க அப்பாவுக்கு எல்லா விதமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அடுத்து அர்ஜுனும் அங்க கணக்கு எழுதுற பொண்ணு கல்யாணிய கரெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அடுத்து பழனிசாமியும் இந்த கடத்தல் பிசினஸ் தவிர வேற ஏதோ ஒரு பிசினஸ் பண்றாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ள போனதான் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம பழனிசாமி கிளம்பி போறாரு. அடுத்த ஹார்பர்ல டிரான்ஸ்போர்ட்டை பாத்துக்கிற நம்ம சரவணனும் ஒரு இன்ஃபார்மர்னு நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஏன்னா ஒரு காப் அவருக்கு போன் பண்ணி அர்ஜுனுக்கு இன்ஃபார்மரை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, அவன் அங்க வந்துகிட்டு இருக்கான், நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. அவர் சொன்ன மாதிரியே அங்க வர அர்ஜுனும் பழனிசாமி ஒரு இன்ஃபார்மர்னு தயானன் கிட்ட சொல்லிடுறாரு. இதனால தயானனும் நம்ம பழனிசாமியோட 2 கையும் பின்பக்கம் கட்டி கழுத்துல சங்கிலியால இறுக்கி அந்த சங்கிலிய ஒரு கிரெயின்ல கம்பியில மாட்டி கிரெயின் மூலமா அவரை மேல தூக்கியே கொண்டுடுறாங்க. அப்ப தயானனோ லேபர்ஸ் கிட்ட 8 வருஷமா ஒரு ஸ்பை உள்ளே இருக்கான், அவனை காட்டி கொடுக்கறவங்களுக்கு 2 கோடி ரூபாய் பரிசுன்னு அறிவிக்கிறாங்க. அதோட அந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்து சென்னையில இருக்கிற தேவா மேன்ஷன்ல யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க 3 ஸ்டூடெண்ட்ஸோ ரூம் எடுக்கிறதுக்காக வராங்க. அங்க இதை பாத்துக்கிற குமாரோ இங்க சாதாரணமா தங்குறவங்களுக்கு 2500 ரூபாய், ஆனா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் 750 ரூபாய் தான் 3 வேளை சாப்பாடு ஃப்ரீன்னு சொல்றாரு. ஆனா அந்த மேன்ஷனோட ரூல்ஸ் படி இங்க தங்குறவங்க தண்ணியும் அடிக்க கூடாது, கஞ்சாவும் அடிக்க கூடாதுன்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் குமாரோ அந்த 3 பசங்களையும் ரூம் காமிக்கிறதுக்காக கூட்டிட்டு போகும்போது ஒரு ரூமை காமிச்சு இந்த ரூம்ல தான் ஓனரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, இவங்க கிட்ட மரியாதையா நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ரூம் கிட்ட போனவனே இந்த ரூம் கிட்ட மட்டும் சத்தம் மட்டும் போடாதீங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட எச்சரிக்கை பண்ணிட்டு கூட்டிட்டு போறாரு. அந்த பசங்க வந்த அன்னைக்கு மேன்ஷன்ன்றதுனால அங்க தங்கியிருக்க எல்லாரும் இன்னைக்கு ஒரு நாள் நான் மட்டும் சரக்கு அடிச்சுக்கலாம், அதுக்கு மட்டும் ஓனர் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி நம்ம குமார் கிட்ட கேக்குறாங்க. குமாரும் இந்த விஷயத்த கறி வெட்டிட்டு இருக்க ஓனர் தேவா கிட்ட சொல்ல அவரும் ஓகேன்னு ஒத்துக்கிறாரு. ஆனா இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடேனால யாராலையும் சரக்கு வாங்க முடியல. அதனால நம்ம ஓனர் தேவாவோ யாரெல்லாம் சரக்குலாம் ஒளிச்சு வச்சிருக்காங்களோ அந்த சரக்கு எல்லாம் மொத்தமா எடுத்துட்டு வந்து இந்த அண்டால கொட்டுங்க, அதுல நம்ம காக்டெயில் மாதிரி குடிக்கலாம்னு சொல்றாரு. இதனால ஒளிச்சு வச்சிருக்கவங்க எல்லாம் கொண்டு வந்து அந்த அண்டால கொட்டுறாங்க. ஆனா நம்ம தேவாவோ அந்த அண்டாவை மாடியில இருந்து கீழே மொத்தமா தள்ளி விட்டுறாரு. இதுக்கப்புறம் தான் தின்ன தின்ன தின்னா அப்படின்ற பாட்டு வருது. இந்த பாட்டு ஓடிட்டு இருக்கும் போதுதான் நம்ம குமார் ஏற்கனவே ரூம் கிட்ட சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா. அந்த ரூம்குள்ள காலிசா போறாரு. அவர் முகத்தை காமிக்கல, ஆனா பின்னாடி அவர் ஹேர் ஸ்டைல் பார்த்தே அவர் தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பாட்டு முடிஞ்ச உடனே நம்ம தேவாவுக்கோ அவரோட நெருங்கிய நண்பர் ராஜசேகர் இறந்து போயிட்டாருன்னு நியூஸ் வருது. இதனால தேவாவோ உடனே அவர் இருக்கிற ஊர் விசாகப்பட்டினத்துக்கு கிளம்புறாரு. அடுத்த தேவாவோ நம்ம ராஜசேகரோட வீட்டுக்கு போய் அவரோட பாடிக்கு மாலையை போடுறாங்க. அப்ப அவங்களோட மூத்த பொண்ணு பிரீத்தியோ அந்த மாலையை தூக்கி வீசினது மட்டும் இல்லாம நம்ம தேவாவை அங்கிருந்து உடனே போக சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் ராஜசேகரோட பாடியை மிஷின் மூலமா எரிச்சு சாம்பலாக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வெளியே தான்
தான் நம்ம தேவாவும் உட்கார்ந்துருக்காரு. அப்ப அங்க ராஜசேகர் கூட வேலை பார்த்த ரவியும் வராரு. அவரோ குடிச்சிட்டு நாம இங்க எத்தனை பேர் இதே மாதிரி பார்த்திருக்கோம்னு உளர்றாரு. அதை நம்ம தேவா நோட் பண்றாரு. இதுக்கப்புறம் நம்ம தயானனுக்கு போன் வருது. இன்னொரு பாடி நம்ம கரை ஒதுங்குனா நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆயிரும். ஏற்கனவே பாடி எல்லாம் எப்படி டிஸ்போஸ் பண்ணீங்களோ அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் தேவா நம்ம ராஜசேகரை பத்தி விசாரிக்கும் போது தான் அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போல யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. ஆனா அட்டாப்சி ரிப்போர்ட்டை மாத்திருக்காங்கன்னு தெரிய வருது. இதனால உண்மையான அட்டாப்சி ரிப்போர்ட்டை எடுத்துட்டு போய் அவங்க பொண்ணு பிரீத்தி கிட்ட உங்க அப்பாவை யாரோ கொலை தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாரு. ஆனா பிரீத்தியோ இதுக்காக நான் அவங்க கூட சேர்ந்து வந்து பழி வாங்க முடியாது, எனக்கு நிறைய கடமைகள் இருக்கு, அதனால இத்தோட இதை டிராப் பண்ணிருங்கன்னு சொல்றாங்க. ஆனா தேவாவோ என் நண்பன் இறந்து போனதுக்கான உண்மையான காரணத்தை நான் கண்டுபிடிக்காம விடமாட்டேன்னு அவங்க பொண்ணு பிரீத்தி கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் தான் நம்ம தேவாவோ அவர் கூட ஒர்க் பண்ண ரவி கிட்ட நம்ம ராஜசேகரை பத்தி விசாரிக்கிறாரு. அவரோ நம்ம ராஜசேகர் கடைசியா ஒர்க் பண்ண ஆபீஸ்க்கு அவர் நம்ம தேவாவை கூட்டிட்டு போறாரு. அவர் யூஸ் பண்ண எலக்ட்ரிக் சேரையும் காட்டுறாரு. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ராஜசேகருக்கோ அவங்க 3 பொண்ணுங்களையும் படிக்க வைக்கிறதுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டது. இதனால ஒரு மொபைல் கிரைமீட்டரை உருவாக்குறதுக்காக அவர் முயற்சி செஞ்சுட்டு இருந்தாரு. மொபைல் கிரைமீட்டர்னா ஒரு சேர்ல பணத்தை உட்கார வச்சு 30 செகண்ட்ல அதை சாம்பலாக்குறது. அதாவது இதுல மாசு கட்டுப்படுத்த முடியும். இதனால ராஜசேகரோ இந்த ப்ராஜெக்டை ரெடி பண்ணி கவர்மெண்ட் அப்ரூவலுக்கு காமிக்கிறாரு. ஆனா அவங்களோ இதை செக் பண்ணி பார்த்துட்டு இது கேட்டவங்க கையில கிடைச்சா ஆபத்தானதுன்னு சொல்லிட்டு இவரோட ப்ராஜெக்டை ரிஜெக்ட் பண்ணது மட்டும் இல்லாம அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிடுறாங்க. சமயத்துல தான் நம்ம சைமனும் சிண்டிகேட்டோட ரூல்ஸையும் மீறி ஒரு பிசினஸ் பண்ணி நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்காரு. இதனால அவரோட எதிரிகளோ இவர் என்ன பிசினஸ் பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அவங்களால முடியாததுனால கடைசியில இவரையே போட்டு தள்ளுறதுக்காக ஆட்களையும் அனுப்புறாங்க. சைமனும் எதிரிகள் அனுப்பிச்ச ஆட்களை ஓரளவு சமாளிச்சாலும் கடைசி வரைக்கும் அவரால் சமாளிக்க முடியல. இதனால அவர் கூட வேலை பார்க்குற தயாளனும் அவருக்காக முதுகுலையும் வயிற்றுலையும் கத்தி குத்து வாங்குறாரு. அவரை காப்பாத்துறதுக்காகவே சைமனும் எதிரிகள் அனுப்பிச்ச எல்லா ஆட்களையும் சுட்டு கொண்டுறாரு. அதுக்கப்புறம் நம்ம தயாளனை காப்பாத்துறதுக்காக அவர்களை கார்ல ஏத்திட்டு அவசரமா அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. இந்த விஷயம் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு போயிருது. ஒரே நாள்ல 22 பாடியை நம்ம சைமன் மறைச்சாகணும். இந்த சமயத்துல தான் அர்ஜுனும் நம்ம ராஜசேகரோட எலக்ட்ரிக் சேரை பத்தி சைமன் கிட்ட சொல்றாரு. உடனே சைமனும் ராஜசேகரையும் அவங்க பொண்ணு பிரீத்தியும் அவங்க இடத்துக்கு கூட்டிட்டு வராரு. ராஜசேகர் கிட்ட உன்னோட எலக்ட்ரிக் சேர் மூலமா என் பணத்தெல்லாம் சாம்பலாக்கணும்னு சொல்லி கேட்க அவரு முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இதனால சைமனும் உங்க 3 பொண்ணையும் கொண்டுருவன் மிரட்டுறதுனால நம்ம ராஜசேகரும் அந்த பணங்களை எல்லாத்தையுமே சாம்பலாக்கி கொடுக்குறாரு. அதுக்கான பணத்தையும் சைமன் ராஜசேகர் கிட்ட கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் உங்க 3 பொண்ணுகள் உயிரோட இருக்கணும்னா நிரந்தரமா இந்த வேலையை நீங்க செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரிக் சேர் செட்டப்போட ஒரு ஆபீஸையும் அவருக்கு வச்சு கொடுத்துறாரு. அவங்க பொண்ணுங்களோட உயிருக்கு பயந்து அவரும் அவங்களுக்காக பணத்தையும் சாம்பலாக்கி கொடுக்குறாரு. இந்த சமயத்துல தான் தேவாவோ நம்ம ராஜசேகருக்கு அடுத்தபடி பிரீத்திக்கு தான் அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ண தெரியும்னு சொல்லி அவளை தேடி வருவாங்கன்னு சொல்லி நினைக்கிறாரு. அதே நேரத்துல தான் நம்ம தயாளனும் 4 வருஷத்துக்கு முன்னாடி தடவை நம்ம ராஜசேகர் வரும்போது அவங்க பொண்ணையும் கூட்டிட்டு வந்திருந்தாரு. அதனால அந்த மிஷினை அந்த பொண்ணுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியும்னு சொல்லிட்டு கார்த்தியையும் அவங்க அடியாட்களையும் அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்காக அனுப்பி வைக்கிறாரு. இதே நேரத்துல தான் ஹாஸ்டல்ல இருக்கிற நம்ம பிரீத்தியும் அவங்க 2 சிஸ்டர்ஸும் இங்க இருக்கிறது நம்மளுக்கு ஆபத்து, உடனே கிளம்பலான்னு கிளம்புறதுக்கு முன்னாடியே கார்த்தியும் அவங்க அடியாட்களும் அந்த ஹாஸ்டலுக்கு வந்துடுறாங்க. அதே நேரத்துல அங்க வர நம்ம தேவாவோ கார்த்தியையும் அவங்க அடியாட்கள் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுறாரு. அப்ப அடி வாங்கின கார்த்தியோ ராஜசேகருக்கு அடுத்தபடி அந்த எலக்ட்ரிக் சேரை நம்ம பிரீத்தியால தான் ஆப்ரேட் பண்ண முடியும்னு சொல்லி தான் நம்ம தயாளனை அவளை கூட்டிட்டு வர சொன்னதா சொல்றாரு. உடனே தேவாவோ நீங்க பொண்ணுங்களை தூக்கிட்டு போகலாம் வந்திருக்கீங்கன்னு தவறுதான் நினைச்சு அடிச்சுட்டேன். நானும் ராஜசேகர் கூட ஒர்க் பண்ணவன் தான், எனக்கும் மிஷின் ஆப்ரேட் பண்ண தெரியும், அதனால நான் பிரீத்தி கூட சேர்ந்து நானும் வரேன்னு சொல்லி கார்த்தி கூட கிளம்பி நேரா அந்த ஹார்பருக்கு போறாரு. அப்ப ஹார்பருக்கு வர தேவாவும் பிரீத்தியும் ஸ்பையா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம தயாளனும் அவங்க 2 பேர் ட்ரெஸ்ஸையும் கரட்டி மைக் இருக்கான்னு செக் பண்ண சொல்றாரு. இந்த நேரத்துல அங்க வர நம்ம ஐயப்பனும் பிரீத்தி மேல கைய வைக்க வரும் போதே நம்ம தேவா அவர் கையை பிடிச்சி திருவி விட்டுறாரு. அப்ப நம்ம தயாளன் கிட்ட நாங்க இங்க ஒர்க் பண்ண வந்திருக்கோம், வேணான்னு சொல்லுங்க, நாங்க கிளம்பிடுறோம், அதை விட்டு இந்த அவமானப்படுத்துற வேலைலாம் வேணாம் சொல்லிடுறாரு. அந்த நேரத்துல தயாளனுக்கும் இவங்க மூலம் காரியம் ஆகணும்ன்றதுனால நேரா அந்த எலக்ட்ரிக் சேரை ஆப்ரேட் பண்ண சொல்றாங்க. பிரீத்தியும் கரெக்டா ஆப்ரேட் பண்ணி ஒரு பணத்தை சாம்பல் ஆக்குனதுக்கு அப்புறம் 2 பேருக்குமே இந்த பணத்தை சாம்பல் ஆக்குற வேலையை கொடுத்துடுறாங்க. இந்த சமயத்துல நம்ம தேவா அங்க இருக்கும் போதுதான் நம்ம அர்ஜுனும் கல்யாணியும் லவ் பண்ற மேட்டரையும் தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் பிரீத்தி மூலமா நம்ம தேவாவும் அந்த பணத்தை எப்படி சாம்பலாக்குறவன்னு கத்துக்கிறாரு. அப்ப ஒரு பணத்தை சாம்பலாக்க போகும்போதுதான் அவர்கிட்ட ஏற்கனவே அவங்க ஃப்ரெண்டை பத்தி விசாரிச்சிருக்காரு. அவரோ கடைசியா ஐயப்பன் கூட தான் அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவை அவரை பார்த்ததாகவும் அந்த ஏரியாவில் நம்மளுக்கு ஆக்சஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு.
இதுக்கப்புறம் நம்ம அர்ஜுனும் கல்யாணியும் பஸ்ல போயிட்டு இருக்கும் போதுதான் அவருக்கு ஒரு போன் வருது. அதுல அவங்க குரூப்ல ரிஷின்னு ஒருத்தர் இன்ஃபார்மர்னு அவருக்கு தெரிய வருது. உடனே நேரா வந்து நம்ம தயாளன் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. உடனே தயாளனும் அந்த ரிஷியை கூட்டிட்டு வந்து ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டு அந்த சேரோட சேர்த்து 2 கையிலையும் ஆணி அடிச்சு வச்சிடறாரு. அப்ப அங்க வர சைமன் கிட்ட நீங்க தேடிட்டு இருந்த அது 8 வருஷ உளவாளி இவன் தான் சொல்லிட்டு சுத்தியில எடுத்து சைமன் கிட்ட கொடுக்க சைமனும் நேரா அவர் தலையில அடிக்க போறாரு. அதோட அந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் பிரீத்தியோ பணத்தை சாம்பலாக்குனதுல அவங்களோட பங்கு எடுத்துட்டு மீதி பங்கை நம்ம தேவா கிட்ட கொடுக்குறாங்க. அப்ப தேவாவோ பணத்தை எரிக்கிறதுக்கு நம்ம ராஜசேகர் தேவைப்பட்டானா இங்க உள்ளவங்க யாரும் கொலை பண்ணிருக்க மாட்டாங்க, ஒருவேளை சைமனா கூட இருக்கலாம், அவன் வரதுக்குள்ள நீங்க இங்க கிளம்பிருங்க, இனிமேல நான் இங்க பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அப்ப பிரீத்தியும் எனக்கு இதுல வர்ற பணம் முக்கியம்னு சொல்ல அப்ப உங்களுக்கு பணம் தான் முக்கியமான ஒரு வார்த்தையை நம்ம தேவா விட்டுறாரு. அப்ப பிரீத்தியோ இந்த பணத்துல ₹1 கூட நான் செலவு பண்ணல, எல்லாமே என் 2 தங்கச்சிக்காக தான் செலவு பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே தேவாவும் நான் தவறுதலா சொல்லிட்டேன், என்னோட பங்கு நீங்களே வச்சுக்கீங்கன்னு சொல்லி நம்ம பிரீத்தி கிட்ட கொடுத்துட்றாரு. அப்ப பிரீத்தியோ நாங்க சின்ன வயசுல ஸ்கூல்ல இருக்கும் போது கேஸ் வெடிச்சதுல எங்க அம்மாவும் அவங்க கூட சேர்ந்து எங்க அத்தையும் இறந்து போயிட்டாங்க. அதுல எனக்கு ஒரு போட்டோ மட்டும் தான் கிடைச்சது, அதுல அத்தையும் நீங்களும் சேர்ந்து இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை நம்ம தேவா கிட்ட கொடுக்குறாங்க. இது மூலமா நீங்க மாமான்னு எனக்கு தெரியும், ஆனா கடைசி வரைக்கும் உங்களை நான் மாமான்னு கூப்பிட மாட்டேன், சாருன்னு தான் கூப்பிடுவேன்னு சொல்றாங்க. இந்த நேரத்துலதான் நம்ம சைமனும் தேவாவையும் பிரீத்தியும் கூப்பிடுறாரு. அங்க போய் பார்த்தா லாரியில 2 பணங்கள் இருக்கு, அதுல ஒரு பணம் தயானோட பணம். அப்ப பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா நம்ம சைமனும் சுத்தியில எடுத்து நேரா ரிஷியை அடிக்க போற மாதிரி கடைசியில நம்ம தயாளனோட தலையில தான் அடிக்கிறாரு. காரணம் என்னன்னா 8 வருஷமா அவங்க குரூப்ல இருந்த உளவாளி இவர் தான், ஏதோ இவர் உயிரை காப்பாத்துனதுனால இவர் சந்தேகப்படாம போயிட்டாரு. அப்ப சைமனும் இந்த தயாளனை அடிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி மேல இருக்கிற 2 கோடி ரூபா போர்டை யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த 2 கோடின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஓடி போறாங்க. ஆனா முதல்ல ஓடி போற நம்ம சரவணன் அந்த போர்டை எடுத்துடுறாரு. அதே நேரத்துல இங்க நம்ம தயாளனை நம்ம சைமன் அடிச்சே கொண்டுறாரு. அதுக்கப்புறம் ரிஷியையும் விட்டு வைக்காம அவரையும் அடிச்சு கொண்டுறாரு. அப்ப நம்ம சைமனும் தேவா கிட்ட தயாளன பணத்தை மட்டும் கமிஷனர் ஆபீஸ்க்கு பின்னாடி இருக்கிற மிலிட்டரி கிரேவார்ட்ல புதைச்சிருங்க, அப்பதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம யாருன்னு தெரியும்ன்றாரு. தேவாவும் சைமன் நம்மளை நம்புறதுக்காகவே பிரீத்தியை கூட்டிட்டு நேரா போய் தயாளனோட பணத்தை அந்த கிரேவார்ட்ல புதைக்கிறாரு. அப்ப அண்டர்டேக்கர் மாதிரி திடீர்னு அந்த புதைச்ச மண்ல இருந்து அவரோட கை மட்டும் மேல வருது. உடனே தேவாவும் அவரை கையை பிடிச்சி மேல தூக்கி உட்கார வைக்கிறாரு. அப்ப பிரீத்தியோ இது ஒரு ரேர் கேஸ், திடீர்னு ஹார்ட் நின்று போச்சுன்னா சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ல திரும்ப ஆன் ஆயிடும், அது மாதிரி தான் இவருக்கு நடந்திருக்குன்னு சொல்றாங்க. உடனே தேவாவோ கார்த்திக்கு இந்த விஷயத்த போன் பண்ணி சொல்றாரு. ஆனா கார்த்தியோ அவன் கோடிக்கணக்கான பணத்தை பதுக்கி வச்சிருக்கான், நான் வர்ற வரைக்கும் அவனை பத்திரமா பாத்துக்கோ, அவன்கிட்ட அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு அவனை போட்டு தள்ளிடலான்னு சொல்லிட்டு கார்த்தியும் அவங்க அடியாட்களும் நேரா அவரோட லொகேஷனுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. அங்க கார்த்தி வர்றதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த கேள்விப்படுற நம்ம சைமனும் நம்ம தேவாவுக்கு போன் பண்ணி முதல்ல நம்ம தயாளனை போட்டு தள்ளு, உனக்கு நான் ஃபேவரா ஒண்ணு பண்றேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. அப்ப தயாளனும் எனக்கு 2 குழந்தைங்க இருக்கு, என்னை எப்படியாவது விட்டுருங்க, நான் திரும்பி இங்க பக்கமே வரமாட்டேன்னு கெஞ்சி கேட்கிறார். இருந்தாலும் தேவவோ அந்த மண்ணள்ளி போடுற கம்பி எடுத்து நேரா அவரை அடிக்க போற மாதிரி காமிக்கிறாங்க. அதோட சீனை கட் பண்ணிடுறாங்க. கார்த்தி அந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது பிரீத்தி கிடையாது, தேவா மட்டும் தான் அங்க இருக்காங்க. அங்க பணமும் புதைக்கப்பட்டிருக்கு. வர்ற கார்த்தியோ நம்ம சைமன் உங்களுக்கு கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நேரா நம்ம தேவாவை கூட்டிட்டு அங்க போறாங்க. நீங்க சைமனும் தேவா கிட்ட எனக்காக நீ அவனை கொன்னல, உனக்காக ஒரு கிஃப்ட் இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ காமிக்கிறாரு. அதுல நம்ம தயா தான் அவங்க ஃப்ரெண்டு ராஜசேகரை நெஞ்சிலேயே அடிச்சு கொண்டிருக்காரு. அதை பார்த்த உடனே நம்ம தேவா கவலைப்பட்டாரு. ஏன்னா அவர் உண்மையா தயாளனை கொல்லவே இல்லை, அவரை ஒரு ட்ரெயின்ல ஏத்தி விடுறாரு. நம்ம தயாளனும் இந்த கோலத்துல நான் போனா செக்கிங்ல மாட்டிக்குவேன், யாராவது என் கூட வாங்கன்னு சொல்றாரு. அப்ப பிரீத்தி அவங்க கூட போறதா சொல்றாங்க. ஆனா நம்ம தேவாவோ வேற ஒரு ஆளை அனுப்புறேன்றாங்க. ஆனா பிரீத்தி நான் பாத்துக்கிறேன்னு சொல்றதுனால அவரும் தயாளனோட நம்ம பிரீத்திய அனுப்பி வச்சிடறாரு. இந்த நேரத்துல தான் தேவாவுக்கு தயாளன் போன் பண்றாரு. பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஓட்டுறவரே அடிச்சு போட்டு அங்க நம்ம பிரீத்தியோட சேர்ந்து உட்காந்துக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப தேவாவோ சாகத்துக்கு முன்னாடி ராஜசேகர் உன் காதல என்ன சொன்னான்னு நம்ம தயாளன் கிட்ட கேக்குறாரு. அவரோ பவர் ஹவுஸ்னு சொன்னதா சொல்றாரு. உடனே பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா ஒரு காருக்குள்ள ஃப்ரண்ட் சீட்ல ஒரு பக்கமா நம்ம தேவா பவர் ஹவுஸ் சரக்கு குடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு, பக்கத்திலேயே ராஜசேகர் உட்கார்ந்துருக்காரு. அவரும் இந்த குடிதான் உனக்கு எடுக்குது, இந்நேரத்துல நான் என் தங்கச்சியை வேற நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், நான் செத்து போனதுக்கு அப்புறம் நீ சரக்கடி, இனிமேல் நீ சரக்கே அடிக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுன்னு சொல்றாரு. உடனே தேவாவும் அந்த பவர் ஹவுஸ் சரக்கு கடைசியா அடிச்சுட்டு கீழே அந்த பாட்டில போட்டு உடைச்சிட்டு
கடைசியில நம்ம ராஜசேகருக்கு சரக்கே அடிக்க மாட்டேன்னு சத்தியமும் பண்றாரு. அப்ப வெளியே பார்த்தா நிறைய பேரை நம்ம தேவா அடிச்சு போட்டிருக்காரு. அதோட அந்த பிளாஷ்பேக் முடியுது. இங்க சைமனும் ஏதாவது சரக்கு அடிங்கன்னு சொல்லி நம்ம தேவா கிட்ட சொல்ல உடனே அவரோ பவர் ஹவுஸ் சரக்கு எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அவர்கிட்ட வர நம்ம கார்த்தியோ, உன் கூட இருந்த பிரீத்தியா அங்க இல்ல, நீ உண்மையாவே தயானால புதைச்சிருக்கியா இல்லையா நான் செக் பண்ணி பார்க்க போறேன்னு சொல்றாரு. உடனே தேவாவோ அங்க இருக்கிற வாழை எடுத்து நம்ம கார்த்தியே கொண்டுறாரு. இதை பாக்குற நம்ம சைமனும் அவர் துப்பாக்கி எடுத்து அவருக்கு நேரா நீட்டுறாரு. அவர்கிட்ட உங்களுக்கு தெரியாம என்கிட்டயே இவன் டீல் பேசினா அதனாலதான் கொன்னேன்னு சொல்றாரு. அந்த விஷயம் எனக்கு தெரியும், அவனை எப்ப கொல்லணும்னு எனக்கு தான் தெரியும், நீ அதை பண்ணக்கூடாது, உடனே சாரி கேளுன்னு சொல்றாரு. ஆனா தேவாவோ சாரி கேட்காம அங்க இருந்து கிளம்புறாரு. அப்ப அவரை பார்த்த உடனே நம்ம சைமனுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுது. உடனே அதை நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. இந்த சமயத்துல வெளியே நம்ம தேவா வரும்போது தயானன் திரும்ப கால் பண்ணி அங்கிருந்து முடிக்க வேண்டிய சில வேலைகள் எனக்கு இருக்கு, அதுக்கு முன்னாடியே நான் இங்க வெளியே வந்துடுறதுனால எனக்கு பதிலா நீங்க தான் செய்யணும், அதை முடிச்சு கொடுக்கணும்னு சொல்றாரு. உடனே நம்ம தேவாவும் முடிச்சிடலான்னு சொல்றதோட இன்டர்வல் போட்டுறாங்க. இப்ப பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா ராஜசேகரோ நம்ம தயானன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கான ப்ரூஃபையும் அவர் வச்சிருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிற தயாளனும் அங்க வந்து சுத்தினாலே நம்ம ராஜசேகரோட மண்டையிலேயே அடிச்சிடறாரு. அடுத்து ராஜசேகரை கட்டி வச்சுட்டு நம்ம தயாளனும் அவனை கொலை பண்ண போறேன்னு சொல்றாரு. அப்ப ராஜசேகரோ, நீ என்னை கொலை பண்ணிட்டு நேச்சுரல் டெத்துன்னு சர்டிபிகேட் ரெடி பண்ணி வச்சுக்கோ, ஏன்னா 30 வருஷத்துக்கு நான் ஒருத்தனை ஆஃப்லைன்ல வச்சிருக்கேன், அவனுக்கு மட்டும் நீ என்னை சித்திரவதை பண்ணி கொலை பண்ணன்னு தெரிஞ்சா உன்னையும் உன் பாஸையும் கொன்னுடுவான்னு சொல்றாரு. உடனே நம்ம தயாளனும் அவன் அப்படி வந்தா அவன்கிட்ட நான் என்ன சொல்லணும்னு கேட்க பவர் ஹவுஸ்ன்னு சொல்லுன்னு நம்ம ராஜசேகர் சொல்றாரு. இதுக்கப்புறம் தான் நம்ம தயாளனும் அவர் நெஞ்சிலேயே அடி அடின்னு அடிச்சு கொண்டுடுறாரு. இந்த பிளாஷ்பேக் சீனை நம்ம தயாளனும் பிரீத்தி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் இதை கேட்டு கதறி அழுகுறாங்க. இதுக்கப்புறம் தயாளனும் நம்ம தேவாவுக்கு ஃபோன் பண்ணி பிரீத்தி உயிரோட இருக்கணும்னா நான் சொல்றதெல்லாம் நீ செஞ்சாகணும்னு சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரியே ஒரு பஸ்ல போறாரு. அங்க ஒருத்தர் பை கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் அங்க இறங்குனதுக்கு அப்புறம் பணம் பாஸ்போர்ட் எல்லாம் கொடுக்குறாரு. அதில் அந்த பையிலையும் வாங்கி வச்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் ஒரு டீ கடையில் போய் வெயிட் பண்ண சொல்றாரு. அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பையன் வரான். அவங்க கிட்ட அந்த பேக்ல இருக்கிற ஒரு சாவியை கொடுக்க சொல்றாரு. உடனே அந்த பையனும் நம்ம தேவாவை ஒரு பப்ளிக் டாய்லெட்குள்ள கூட்டு போறான். அங்க ஒரு கதவை திறக்கிறான். உடனே அந்த டாய்லெட்குள்ள உள்ள போனா அதுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்கு. அதுக்குள்ள பாத்தீங்க இவங்க கடத்தல் பண்ற லக்ஸரி வாட்சஸ் கொஞ்சமும் அதே மாதிரி கடத்தல் பண்ற தங்கமும் கொஞ்சம் இருக்கு. அந்த இடத்துல அந்த பையன் வைக்க சொல்றாரு. இவரும் வச்சுட்டு வந்துடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம அர்ஜுன் கிட்ட கல்யாணியும் நம்ம லவ் பத்தி உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்னை கொன்றுவாரு, நீ என்ன பண்ண போறன்னு சொல்லி கேட்க அர்ஜுனும் இப்ப எங்க அப்பாவுக்கு நம்பிக்கையா இருக்கிறவர் தேவா தான், அவர் மூலமா நம்ம லவ் சொல்றதுக்கு நான் முயற்சி பண்றேன்றாரு. இதுக்கப்புறம் நம்ம தயாளனும் தேவாவுக்கு போன் பண்ணி நான் அனௌன்ஸ் பண்ற மைக்குள்ள ஒரு சாவி இருக்கு அதை எடுக்க சொல்றாரு. இவர் கரெக்டா எடுத்து நிக்கும் போதுதான் பின்னாடி அர்ஜுன் வந்துடுறாரு. வந்த அர்ஜுனும் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் பேசணும், எப்ப நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க சொல்லுங்கன்னு சொல்றாரு. அதோட அங்க சீனை கட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் தயாளனும் தேவா கிட்ட ரிசர்வ் ஏரியாக்குள்ள போய் அங்க இருக்கிற ஒரு லாக்கர் வால்ட்டோட பாஸ்வேர்டு சொல்லி ஓபன் பண்ணி உள்ள போக சொல்றாரு. இவரும் போறாரு. உள்ள பார்த்தா ஐயப்பனும் அவரோட ஆட்களும் இருக்காங்க. அப்ப ஐயப்பனும் தேவா கிட்ட நாங்க சரவணனும் ஒரு இன்ஃபார்மர் கண்டுபிடிச்சிருக்கோம், ஏற்கனவே அவங்ககிட்ட ஒரு 2 கோடி இருக்கு, இந்த விஷயம் தெரிஞ்சா பாஸ் இன்னும் 2 கோடி தருவாரு, ஆனா அவர் ஊர்ல இப்ப இல்லாதனால 2 நாள் மட்டும் இந்த சரவணனை பாதுகாப்பா உங்க லேப்ல வச்சுங்க, அப்படி பண்ணீங்கன்னா 40 லட்சம் ரூபாய் நான் உங்களுக்கு தரேன்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம தேவாவும் ஒத்துக்கிறாரு. அப்பதான் சரவணனும் நானும் எங்க ஆளுகளும் ஒரே கேங், இந்த வால்ட் பாஸ்வேர்ட் தெரியும், உள்ள வந்தோம், நீ யார் சொல்லி உள்ள வந்தன்னு கேட்ட உடனே நம்ம தேவாவோ ஐயப்பனையும் அவங்க ஆட்களை எல்லாத்தையுமே கொன்னுடுறாரு. அடுத்து நம்ம சரவணன் கிட்ட தேவா விசாரிக்கும் போது தான் சிண்டிகேட்கே தெரியாம நம்ம சைமனும் ஹார்ட் டிராஃபிக்கிங் பண்ற விஷயம் தெரிய வருது. அதாவது அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க லேபர்ஸ்க்கு மெடிக்கல் டெஸ்ட்ன்ற பேர்ல டெஸ்ட் எடுத்துட்டு அதுல கிளைண்ட்ஸ்க்கு மேட்ச் ஆகிற ஹார்ட் உள்ளவங்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பைபாஸ் பண்ணி அவங்க ஹார்ட்டை எடுத்து அவங்கள கொன்னுடுறாங்க. இந்த விஷயத்த சைமன் பண்றதுக்கான ப்ரூஃபை கலெக்ட் பண்றதுக்காக தான் என்னோட பாஸ் இங்க அனுப்பி வச்சாங்க. அதுக்குள்ள நான் ஏப்பன் கிட்ட மாட்டிக்கிட்டேன், நீங்க என்ன காப்பாத்துனதுனால இந்த பாடிஸ் எல்லாத்தையுமே எங்க ஆள் மூலமாவே நான் டிஸ்போஸ் பண்ணிடுறேன்னு அவர் சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் தேவாவோ தயானனோட பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. பாத்தீங்கன்னா அவர் கேரளா போலீஸ்ல ட்ரைனிங் எடுத்திருக்காரு. அவர் ட்ரைனிங்ல சரியா ஃபிட் ஆகாதனாலதான் இவரை அண்டர் கவர் காப்பா அந்த இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவரோட உண்மையான பேர் திலீப். இதுக்கப்புறம் தயாவோ நம்ம தேவாவுக்கு கால் பண்ணி நைட்டு நம்ம அர்ஜுனோட கார்ல சேர்ந்து நீயும் போ, மற்றதை அப்புறமா சொல்றேன்னு சொல்றாரு. அதே மாதிரி நைட்டு நம்ம அர்ஜுன் அங்கிருந்து கிளம்புற நேரத்துல ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களே, நானும் உன் கூட வரேன்னு சொல்லிட்டு அவனோட கார்ல நம்ம தேவாவும் ஏறி போறாரு. கார்ல போயிட்டு இருக்கும் போதே நம்ம தயா கால் பண்ணி தேவா கிட்ட உன் காலு கீழே ஒரு துப்பாக்கி இருக்கும், அதை வச்சு நம்ம அர்ஜுனை கொன்னுடு, இல்லைன்னா நான் பிரீத்தியே கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டுறாரு.
ஆனா தேவாவோ பீச்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க அவங்க லவர் கல்யாணி கிட்ட கொண்டு போய் அவரை விட்டுடுறாரு. இவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணி வர நம்ம சைமனோட ஆளோ சிண்டிகேட் மீட்டிங்ல இருக்கிற சைமனுக்கு ஃபோன் பண்ணி நம்ம அர்ஜுன் கூட தேவா சேர்ந்து வந்திருக்கிறத சொல்றாரு. உடனே அவரும் கையில துப்பாக்கி இருக்குல்ல, ஏதாவது நடந்துச்சுன்னா நீ அந்த துப்பாக்கியை வச்சு டீல் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. இதுக்கப்புறம் சிண்டிகேட் மீட்டிங்ல நம்ம சைமன் கிட்ட தாகாவை நீங்க தான் ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு வரணும்னு சொல்றாங்க. அதோட அங்க சீனை கட் பண்ணிடுறாங்க. இங்க தேவா பீச்ல நம்ம அர்ஜுனை விட்டுட்டு அங்க இருந்து கிளம்புற நேரம் பார்த்தா உடனே ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்து ஷாக் ஆறாரு. அதோட அங்கேயும் சீனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் காலையில தயாவோ வீடியோ கால் மூலமா நம்ம தேவாவுக்கு கால் பண்றாரு. நான் இப்போ 15வது மாடியில இருக்கேன். இப்ப சங்கிலியால கட்டி வச்சிருக்க பிரீத்திய நான் இங்க இருந்து தள்ளி விட போறேன்னு சொல்லி மிரட்டுறாரு. இவரும் பயந்த மாதிரி நடிச்சுட்டு திலீப் உன்னை பத்தி எனக்கு தெரியும்டான்னு சொல்றாரு. உடனே நம்ம தயால் ஷாக் ஆறாரு. அப்போ தேவாவோ தயா கிட்ட உன் பப்ளிக் டாய்லெட்ல இருக்கிற வால்ட்ல எல்லாமே நாங்கள் நேற்றே எடுத்துட்டோம், போய் செக் பண்ணி பாருன்னு சொல்றாரு. அவங்களும் போய் பார்க்குறாங்க, எதுவுமே இல்லை. அதே மாதிரி உன்னோட பாதுகாப்புல இருந்த பிரீத்தியோட சிஸ்டர்ஸும் நான் என்னோட மேன்ஷனுக்கு மாத்திட்டேன், அவங்களும் அங்கே இருக்க மாட்டான்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க செக் பண்ணி பார்க்கும் போது அவங்க 2 பேரும் அங்கே இல்லை. அப்போ தேவாவோ தயா கிட்ட நான் பீச்சு கிட்ட விட்டு வந்த உடனே நான் சொன்னதை நீ பண்ணலன்னு சொல்லி நீ உடனே மெசேஜ் பண்ற, அங்கே யாருமே இல்லை. அப்போ இன்ஃபர்மேஷன் நிச்சயமா கல்யாணி தான் உனக்கு அனுப்பிச்சிருப்பான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் அர்ஜுனோட காதலியில உன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அவங்கள எலக்ட்ரிக் சேர்ல உட்கார வச்சிருக்காங்க. இங்க ஒரு பட்டனை அழுத்தினா அவ பஸ்மமாயி போயிடுவா. ஒழுங்கா பிரீத்தியை ரிலீஸ் பண்ணுன்னு சொன்ன உடனே நம்ம தயானனும் சங்கிலியை அவுத்து விட்டுறாரு. உடனே நம்ம தேவாவோ பிரீத்தி கிட்ட அந்த சங்கிலியை அவன் மேல மாட்டி விட்டுட்டு அங்கிருந்து கீழே கிளம்பி வா, கார் இருக்கும் அதுல ஏறி வந்துருன்னு சொல்றாரு. அதே மாதிரி நம்ம பிரீத்தியோ அந்த கார்ல ஏறி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் தேவா மேன்ஷன்ல இருக்கிற அவரோட ஆளோ தேவாவுக்கு கால் பண்ணி இங்க ஒரு 10 பேர் ஐட்டக்காரங்க வந்திருக்காங்க, என்ன பண்ணன்னு கேட்க அவங்களுக்கு ரூம் கொடுத்து தங்க வை, நான் வந்து பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் தேவாவோ நம்ம ரவி கிட்ட கல்யாணியை பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புற நேரத்துலதான் நம்ம ரவியோ உன்னோட கூலி நம்பர் 581 தானேன்னு சொல்லி கேட்க ஆமான்னு சொல்றாரு. அப்ப ரவியோ ராஜசேகர் செத்து போயிட்டானா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல சொன்னா, அதாவது உனக்கு போன் பண்ணி ஒரு பொண்ணு உன்னோட கூலி நம்பர் 581ன்னு சொன்னா அந்த பொண்ணு தான் உன்னோட பொண்ணுன்னு சொன்னான்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கப்புறம் தேவாவோ அவங்களோட மேட்சனுக்கு கால் பண்ணி ஏதாவது ஒரு பொண்ணு போன் பண்ணி என்னோட கூலி நம்பர் சொன்னா உடனே எனக்கு போன் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இதுக்கப்புறம் எலக்ட்ரிக் சேர்ல உட்கார வச்சிருக்க நம்ம கல்யாணியும் அங்க இருக்கிற அர்ஜுன் கிட்ட எங்க அப்பா அம்மாவை கொண்டுடுவேன்னு சொல்லி மிரட்டினதுனாலதான் அவன் சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், மற்றபடி அவனுக்கும் எனக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. இதனால நம்ம அர்ஜுனும் அந்த லாக்கரை ஓபன் பண்ணி எலக்ட்ரிக் சேர்ல இருந்து நம்ம கல்யாணியை ரிலீஸ் பண்றாங்க. ஆனா வந்த கல்யாணியும் நம்ம அர்ஜுனை அடிச்சு போட்டுட்டு அங்க இருக்கிற தேவோட ஆட்களையும் கொண்டுட்டு கடைசியா நம்ம ரவியை எலக்ட்ரிக் சேர்ல உட்கார வச்சு சாம்பலாக்கிடுறாங்க. இதுக்கப்புறம் கல்யாணம் நம்ம தயாவுக்கு போன் பண்ணி ஐவைஸ்ல கார்ல போயிட்டு இருக்க பிரீத்திய முதல்ல புடின்னு சொன்ன உடனே அவரும் அங்க இருக்கிற பைக் எடுத்துட்டு நேரா துரத்துக்கிட்டு போறாரு. இப்ப பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா தயானன் எங்க ட்ரைனிங் எடுத்தாரோ அங்கதான் நம்ம கல்யாணியும் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. இவர் அண்டர் கவர் காப்பா போற விஷயத்த முதல்ல கல்யாணி கிட்ட தான் சொல்லியிருக்காரு. அப்ப கல்யாணியும் அவங்க சொன்ன மாதிரி நீ இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நமக்கு ஒண்ணுமே தேராது, அங்க போய் நம்ம செட்டில் ஆகிற வழியை பார்க்கணும்னு இவங்க தான் ஐடியாவும் கொடுத்துருக்காங்க. இங்க சிண்டிகேட் மீட்டிங் முடிச்சுட்டு வர நம்ம சைமனுக்கும் தேவா ஐயப்பனையும் அவங்க ஆட்களையும் கொன்ன விஷயம் தெரிஞ்சது மட்டும் இல்லாம அவங்க ஸ்பைக்கு அனுப்பிச்ச ஆளும் இறந்து கிடக்கிற விஷயமும் தெரிய வருது. இதுக்கப்புறம் கார்ல போயிட்டு இருக்கிற நம்ம பிரீத்தியோ ரோட்டு கடையில நின்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பக்கம் வர நம்ம தயாரனும் இவங்களை பார்த்துறாரு. உடனே இவங்க கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. ஆனா பின்னாடியே பைக்ல துவத்திட்டு வர நம்ம இப்ப தயாரனும் எப்படியோ ஜம்ப் பண்ணி அந்த காருக்குள்ள குதிச்சு டிரைவரோட கழுத்தை இருக்கிறதுனால இந்த ரோட்டுக்கு நடுவில் இருக்கிற கல்லுல கொண்டு போய் வண்டி மோதிடுது. இதனால வண்டியும் நின்று போயிருது. இந்த நேரத்தில் காருக்குள்ள இருக்கிற நம்ம தேவாவோட ஆட்களோ தயாரனை பிடிச்சிட்டு இருக்கும் போது குமாரோ நம்ம பிரீத்தியை கூட்டிட்டு பக்கத்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடி போறாரு. ஆனா நம்ம தயாரனோ பிடிச்சிருக்கிற அந்த 2 ஆளுகளையும் அடிச்சு போட்டுட்டு நேரா குமாரையும் பிரீத்தியும் துரத்துக்கிட்டே பின்னாடியே வராரு. இதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற ட்ரெயின்ல நம்ம பிரீத்தியும் குமாரும் ஏறிடுறாங்க. கரெக்டா ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளேயே நம்ம தயானனும் அந்த ட்ரெயின்ல ஏறிடுறாரு. இந்த சமயத்துல மேன்ஷனுக்கு வர்ற தேவாவுக்கும் மேன்ஷன்ல தங்கி இருக்கிற அந்த அடியாட்கள் இவர் அடிக்கிறதுக்கு செட்டிங் போட்ட விஷயம் தெரிய வருது. உடனே இவரும் பால்கனிக்கு சென்டரா வந்து நிக்கிறாரு. வர்ற ஆட்களை எல்லாத்தையுமே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதே நேரத்தில் ட்ரெயினில் வந்துட்டு இருக்க நம்ம பிரீத்தியை தயாலன் நெருங்கிக்கிட்டே இருக்காரு. இப்போதான் நம்ம பிரீத்திக்கு அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வருது. அதாவது நம்ம ராஜசேகரம் நான் இறந்து போனதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா நான் ஒரு நம்பர் அனுப்பிச்சிருக்கேன், அந்த நம்பருக்கு கூலின்னு ஃபோன் பண்ணி இந்த நம்பரை சொல்லுன்னு சொல்லியிருப்பாரு. உடனே இவங்களும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா காலு நம்ம மேன்ஷனுக்கு தான் வருது.
கால் சத்தம் கேட்ட உடனே தேவாவும் அந்த 4-5 பேரை அடிச்சு தூக்கி வீசிட்டு நேரா வந்து போனை அட்டன் பண்றாரு. அப்ப நம்ம பிரீத்தியும் அந்த கூலி நம்பரை சொல்லிட்டு, எனக்கு ஆபத்து வந்தா எங்க அப்பா இந்த நம்பருக்கு போன் பண்ண சொன்னாங்க. என்னோட பேரு பிரீத்தி, எங்க அப்பா பேர் ராஜசேகர்னு சொல்றாங்க. இது மூலம் பிரீத்தி தான் தன்னோட பொண்ணுன்னு சொல்லி தேவா புரிஞ்சுக்கிறாரு. ஆனா இந்த சமயத்துல நெருங்கி வர நம்ம தயாளனும் போனை தட்டி விட்டுட்டு நம்ம பிரீத்தியோட கழுத்தை நெருக்கிறாரு. அப்ப குமாரோ தயாளனோட மண்டையிலேயே அடிச்சிடுறாரு. இதனால தயாளனும் பின்பக்கம் இருந்து நம்ம குமாரோட கழுத்தை நெருக்கிறாரு. இந்த சமயத்துல குமாரோ தயாளனோட சேர்ந்து ட்ரெயின்ல இருந்து வெளியே குதிச்சிடுறாரு. இதனால நம்ம பிரீத்தி அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனா அதே ட்ரெயின்ல இருக்கிற நம்ம கல்யாணியும் தயாளனுக்கு போன் பண்ணி, நான் சொல்ற கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு போய் அங்க இருக்கிற 002 காருக்குள்ள போய் நான் சொல்ற விஷயத்த செய்யணும்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல தான் மேட்சனுக்கு கேங் லீடரோட ஒரு கேங் வராரு. அந்த கேங் லீடரோ கோடாரி எடுத்து வீச அது நேரா நம்ம தேவாவோட முதுகிலே வந்து குத்திடுது. அப்ப அந்த கேங் லீடரோ, நீங்க முன்னாடி எங்க கூலி வேலை பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியும், அது மட்டும் இல்ல உன் கூட வேலை பார்த்த அந்த 18 கூலி ஆட்களும் இங்கதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆட்களை உள்ள அனுப்பிச்சு அந்த 18 பேர் கழுத்துலயும் கத்திய வச்சு மிரட்டுறாரு. அவங்களை கொல்லாம இருக்கணும்னா உடனே வந்து கார்ல இறங்குன்னு நம்ம தேவா கிட்ட சொல்ல, தேவா ஒரு விசில் அடிக்கிறாரு. உடனே அந்த 18 கூலி ஆட்களும் கத்திய வச்சிருக்க அந்த ஆட்களை எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுறாங்க. அப்ப தேவாவோ முதுகுல குத்தி இருக்க அந்த கோடாலியை பிடுங்கி போட்டு, மொத்தம் 18 பேர் இல்ல 19 கூலி இருக்காங்கன்னு சொல்லிட்டு காலிசான்னு அவர் கூப்பிட, உடனே அந்த கதவை உடைச்சுக்கிட்டு 2 ஆளை பறக்க விட்டுக்கிட்டு காலிசா வெளியே வராரு. இதுக்கப்புறம் கேங் லீடரோ நம்ம தேவாவோ குத்த வர அந்த கத்திய வச்சு கேங் லீடரை நம்ம தேவா போட்டு தள்ளிடுறாரு. இதுக்கப்புறம் கேங் லீடரோட ஆட்கள் எல்லாமே மேன்ஷனுக்குள்ள நுழையிறாங்க. அப்ப இங்க இருக்கிற மொத்தம் 19 கூலி ஆட்களும் ஒரு பெட்டியில இருக்கிற அந்த மூட்டை தூக்குற குக்கிய 2 கைகளும் எடுத்துக்கிட்டு வர்ற ஆட்கள் எல்லாத்தையுமே தம்சம் பண்றாங்க. கல்யாணி சொன்ன மாதிரியே அந்த காருக்குள்ள வர நம்ம தயாரனும் சைமனுக்கு வீடியோ கால் பண்ணி, என்னோட ஒய்ஃப் கல்யாணியும் இப்ப தேவாவோட கஸ்டடியில தான் இருக்கா, என் பக்கத்துல வாய் கட்டி கயிறு கட்டி உட்காந்துருக்க உங்க பையன் அர்ஜுனை நான் கொல்லனா என் ஒய்ஃபை அவன் கொன்றுவான்னு சொல்லிட்டு நம்ம சைமனோட கண்ணு முன்னாடியே அவங்க பையன் அர்ஜுனை நம்ம தயாரன் குத்தியே கொன்னுறாரு. அதோட நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன்னு சைமன் கிட்ட தயாரனும் இப்ப தேவாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு பிரீத்தியோ சென்னை ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்துட்டு இருக்கா, அவன் இறங்கும் போதே அவளை நீங்க தூக்கிடலான்னு ஐடியாவும் கொடுக்குறாரு. சென்னை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து இறங்குற நம்ம பிரீத்தி கிட்ட அங்க இருக்கிற நம்ம கல்யாணியும், சார் உங்களை மேன்ஷனுக்கு கூட வர சொன்னாருன்னு சொல்லிட்டு நேரா ஒரு கார்ல ஏத்துறாங்க. அவங்க ஏறினது சைமனோட கார்ன்றதுனால அதுல இருக்கிற சைமனோட ஆட்களோ கத்தியை காட்டி மிரட்டி அவங்கள அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்ப அங்க இருக்கிற நம்ம தேவோட ஆட்களோ அவங்க வேற ஒரு கார்ல போறத பார்த்துட்டு அந்த காரையே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இதுக்கப்புறம் அந்த காரோ நேரா ஹார்பருக்குள்ள நுழையிறத பாக்குற தேவாவோட ஆட்களோ போன் பண்ணி தேவா கிட்ட சொல்ல, அவரும் பைக் எடுத்துட்டு நேரா ஹார்பருக்கு கிளம்பி வராரு. இதுக்கப்புறம் சைமனும் ஹார்பருக்குள்ள நம்ம பிரீத்தியும் கல்யாணியும் கயிறால கையை கட்டி அவங்கள உட்கார வச்சிருக்காரு. அடுத்த சைமனும் கல்யாணோட கயிறு கட்ட அவுத்து விட்டு உடனே தயாரனுக்கு வீடியோ கால் பண்ண சொல்றாங்க. பண்ணதுக்கு அப்ப கல்யாணியும் சைமன் கிட்ட எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நடிச்சுக்கிட்டே அவங்க கால் கிட்ட இருக்கிற கம்பியை எடுத்து நேரா நம்ம சைமனை குத்த போறான். ஆனா சைமனும் அந்த கம்பியை தடுத்து தயாளன் கண்ணு முன்னாடியே அவங்க ஒய்ஃப் கல்யாணியோட கழுத்திலேயே அந்த கம்பியால குத்தி அவங்கள கொன்னுட்டு கடல்ல தூக்கி வீசிடுறாரு. இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு தேவா வராரு. அப்ப நம்ம சைமனும் அடுத்தது பிரீத்தியோட ஹார்ட் தான் செலக்ட் ஆயிருக்கு, அவளை ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டு போயின்னு அவங்கள அனுப்பிச்சு விட்டுறாரு. அப்ப சைமனும் தேவா கிட்ட நீ யாருன்னு உண்மையை சொல்லுன்னு சொல்லி கேட்கும் போதுதான் நம்ம தேவாவோ 35 வருஷத்துக்கு முன்னாடி கான்பான்ற ஹார்பர்ல நாங்க கூலியா வேலை பார்த்துட்டு இருந்தோம், அங்க இருந்த ராஜசேகர் தான் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லாம அவனோட சொந்த தங்கச்சியை எனக்கு கல்யாணம் பண்ணியும் கொடுத்தான். இந்த சமயத்துல தான் நாங்க கொண்டு வந்த பெட்டியில போதை பொருள் இருக்குன்னு சொல்லி போலீஸ் எங்களை பிடிச்சிக்கிட்டாங்க, முதலாளிகளும் கையை விரிச்சிட்டாங்க. இதனால அந்த நாட்டு சட்டப்படி இந்த போதை பொருள் வச்சிருந்தா வாழ்நாள் முழுவதும் ஜெயில தான் இருக்கணும். அதுல நாங்க 400 பேர் மாட்டிக்கிட்டதால அதுல ஒரு 100 பேர் மட்டும் இந்த குற்றத்தை ஒத்துக்கிட்டா நாடு கடத்தி வேற நாட்டுல கொண்டு போய் விட்டுருவோம்னு சொன்னாங்க. அப்ப ராஜசேகரோ எனக்கு மனைவி இருக்கிறதுனால இதுக்கு ஒத்துக்க வேணான்னு சொன்னான். ஆனா மனைவியா தொழிலாளிகள்னு பார்க்கும்போது எனக்கு தொழிலாளிகள் தான் பெருசா தெரிஞ்சதுனால அதுக்கு நானும் ஒத்துக்கிட்டேன். எங்க ஆளுங்க 60 பேரும் அந்த 100 பேர்ல இருந்தாங்க. இதுக்கப்புறம் எங்களை நாடு கடத்தி கொண்டு போய் விட்டுருவாங்கன்னு பார்த்தா போற வழியிலே எங்களை போட்டு தள்ள தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. என்னால எங்களை எழுத்து வந்து அவங்களாம் எல்லாத்தையும் நான் போட்டு தந்தேன். என்னால 20 கூலிகளை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. இதுக்கு காரணமான முதலாளியா இருந்த சேவியரை நான் போட்டு தந்தேன். அந்த சேவியர் வேற யாரும் இல்லை,
உங்களோட அப்பா தான் அவங்கள போட்டது நான் தான் சொன்ன உடனே சைமனுக்கு கோவம் வந்து அவர் கையில் இருக்க துப்பாக்கியை எடுத்து நம்ம தேவாவை சுட போறாரு. ஆனால் அந்த தள்ளி விட்டுட்டு கீழே இருக்கிற கோடாலியை எடுத்து நேராக நம்ம சைமனோட நெஞ்சிலேயே சொருகி விட்டுறாரு. ஆனால் அந்த சமயத்திலும் சைமனும் நம்ம உள்ள ஆப்ரேஷன் தியேட்டருக்கு ஃபோன் பண்ணி உடனே பிரீத்தியோட ஹார்ட்டை எடுக்க சொல்றாங்க. ஆனால் ஏற்கனவே நம்ம காளிசா அங்கே வந்து அந்த ஆள்களை அடிச்சு போட்டு நம்ம பிரீத்தியை காப்பாத்திடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம தேவாவோ லக்ஸுரி வாட்சையே ஒரு சங்கிலி மாதிரி செஞ்சு அந்த சங்கிலியை எடுத்து நேரம் நம்ம சைமனோட கழுத்திலேயே சுத்தி இறுக்கி அப்புறம் கொண்டுறாரு. இதுக்கப்புறம் தேவா பிரீத்தி காளிசாவும் ஹார்பர் விட்டு வெளியே வரும்போது சிண்டிகேட் மெம்பர் சேர்ந்த ஒரு குரூப்போ கார்ல ஆயுதங்களோட வந்து இவங்க 3 பேர் முகத்திலையும் முகமுடி போட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இதுக்கு ஒரு பீச் ஓரமா அவங்களை கூட்டிட்டு வந்தவங்களை பின்பக்கமா கயிறு கட்டி நிக்க வச்சிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம தாகாவும் அவங்களோட அப்பாவும் ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறாங்க. அங்க படத்தோட ஆரம்பத்துல நம்ம சைமனை கொலை பண்ண ட்ரை பண்ண அந்த எதிரி குரூப்புகளையும் கயிறு கட்டி பிடிச்சி வச்சிருக்காங்க. வந்த தாகாவோ துப்பாக்கியை வச்சு அந்த எதிரி குரூப்பை எல்லாத்தையுமே சுட்டு தள்ளிடுறாரு. இதுக்கப்புறம் பெரிய கத்தி எடுத்துட்டு வந்து நேரா நம்ம தேவாவை வெட்ட வராரு. அப்ப தேவாவை பார்த்த உடனே தான் அவருக்கு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. பிளாஷ்பேக்ல ஜேவியரோ அவங்க ஆட்கள் மூலமா அந்த 100 கூலிகளை கொலை பண்ண ட்ரை பண்றாரு. அப்ப நம்ம காளிசாவும் நம்ம தேவாவும் தான் அவங்க ஆட்கள் நிறைய பேரை கொன்னது மட்டும் இல்லாம கடைசியில நம்ம தேவாவோ ஜேவியரையும் கொன்னுட்டு அவரை தரன்னு அவங்க கூலிக்கு முன்னாடி இழுத்துட்டு வராரு. அப்ப சின்ன வயசா இருந்த நம்ம தாகாவோ அவரை அப்பவே பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்காரு. அவரோட ஃபேனும் ஆயிருக்காரு. அதனால இப்ப தாகாவோ தேவாவை நல்லா இருக்கீங்களான்னு விசாரிச்சது மட்டும் இல்லாம அவருக்கு பீடியும் பத்த வச்சு விடுறாரு. இதுக்கப்புறம் தாகாவோட அப்பாவை மீட் பண்ற நம்ம தேவாவோ இன்னைக்கும் இல்ல எப்பவும் நான் சொல்றேன், உங்ககிட்ட வேலை பார்க்குற கூலிக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா உங்க பையனை நான் போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாரு. அவரும் எது மாதிரி எதுவுமே நடக்காதுன்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் தாகாவோட ஆட்களோ நம்ம தயாலனை பிடிச்சிட்டு அங்க வந்து விடுறாங்க. இந்த சமயத்துலதான் நம்ம தேவா காளிசா நம்ம தாகா 3 பேருமே ஒரே நேரத்துல பீடியை பத்த வச்சு பிடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம தேவாவோ தலையாலேயே தயாலனை இடிக்க அவர் அந்த பெரிய குழிக்குள்ள போய் விழுகிறாரு. பெரிய கிரேனோட உதவி மூலமா அந்த மண்ணாளி அது மேல போட்டு அவரை ஒரேடியா மூடி கொண்டுடுறாங்க. இதுக்கப்புறம் தாகா கிட்ட பேசுற நம்ம தேவாவோ மறுபடியும் கூலிகளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை தேடி வர வச்சிடாதன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இதுக்கப்புறம் தேவாவோ ஏர்போர்ட்டுக்கு பிரீத்தியும் அவங்க 2 தங்கச்சியும் வெளிநாடு அனுப்பி வைக்கிறதுக்காக வந்திருக்காரு. அப்ப நம்ம பிரீத்தியோ அப்ப அவங்க அப்பா சொன்ன கூலி நம்பர்ல யாராவது இருக்காங்களான்னு சொல்லி நம்ம தேவா கிட்ட கேட்க அவர் தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம தான் அவங்களுக்கு அப்பான்றதையும் பிரீத்தி கிட்ட இருந்து மறைச்சிடுறாரு. அப்ப பிரீத்தியோ எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் எல்லாமே நீங்க எங்களுக்கு செஞ்சிருக்கீங்க, அதனால அவங்களை அங்கிள்னு கூப்பிடலாமான்னு சொல்லி கேட்க அவரும் ஓகேன்றாரு. இதுக்கப்புறம் பிரீத்தியோ ஏர்போர்ட்டுக்குள்ள போறாங்க. ஆனா பிரீத்தியோ ஏற்கனவே அத்தையும் நீங்களும் சேர்ந்து இருக்கிற போட்டோன்னு சொல்லி நம்ம தேவா கிட்ட ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. அந்த போட்டோவை இப்பதான் காமிக்கிறாங்க. அந்த போட்டோல நம்ம தேவாவும் சோபனாவும் தான் இருக்கிறாங்க. அதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. வேறொரு படத்துல நெக்ஸ்ட் மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.